டுடே சலங்கி ஒளி சீரியலுடைய பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோடைய கண்டினியூஷன் புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பூமி வந்து அழுதுகிட்டே வராங்க. அப்போ வந்து நம்ம ரத்னம் வந்து அந்த கொலையாளி வந்து ரத்னத்தை துரத்திக்கிட்டே வந்து ரத்னம் வந்து நம்ம பூமிக்கிட்டே மாட்டிக்கிறாங்க. நம்ம பூமி வந்து அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரத்னம் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போம்போது பூமி வந்து தொரத்திட்டே போகும்போது சிவா, அதாவது எஸ்பி சூர்யாவ பாக்கறாங்க. சிவாவ கிடையாது. எஸ்பி சூர்யாவ பார்த்துட்டு அவங்ககிட்டயும் சொல்லிட்டு, அவங்க 2 பேருமே அவங்கள சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ரத்தனமும் விடாம ஓடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில நம்ப எஸ்பி சூர்யா வந்து அவள புடிச்சிடுறாங்க. புடிச்சதுக்கப்புறமா, "எங்கடி ஓடுற? நீ தானே எங்க அண்ணன கொன்னதுன்ற" மாரி புடிச்சிட்டு, "அ இனிமேட்டு நீ தப்பிக்க முடியாது. உண்மை எல்லாத்தையுமே நீ சொல்லி தான் ஆகணுன்ற" மாரி நம்ப எஸ்பி சூர்யா சொல்றாரு. நம்ம பூமியும் "இனிமேட்டு நீங்க பயப்படாதீங்க. உங்களுடைய அம்மாவ கொன்னது நான் யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சு, இந்த உலகத்துக்கு நிரூபிப்பேன்னு" சொல்லிட்டு நம்ப போலீஸ் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ப க பூமி வந்து ரொம்ப சந்தோஷத்துல அழுதுகிட்டே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்சார்ஜ் பண்றதுக்காண்டி நம்ப சாரதாவ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. டிஸ்சார்ஜும் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் ஆர்த்தி எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிவா, பூரி இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்து, பிந்து எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து கரெக்ட்டா ஆர்த்தி எடுக்கிறதுக்கு நம்ம பூமி வந்துடுறாங்க. அது வந்ததுக்கப்புறமா நம்ம ககன் சொல்றாரு, "நீ இங்க என்ன பண்ற? நான் தான் எங்க அம்மாவுக்கு ஆர்த்தி எடுப்பேன். நீ ஒண்ணும் ஆர்த்தி எடுக்க தேவையில்ல" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. "அதெல்லாம் முடியாது மாமா. நான் தான் எங்க அத்தைக்கு எடுப்பேன். நான் தான் விட்டு குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் சொல்றாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி டாம் அண்ட் ஜெர்ரி மாரி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ப சாரதா அம்மாவே சொல்றாங்க, "விடுப்பா, விடுப்பா. எனக்கு என்னுடைய மருமக தான் எடுக்கணும் ஆர்த்தின்னு" சொல்லி சொல்லிடுறாங்க. "அம்மா நீங்களுமா? அப்ப அவ தான் உங்களுக்கு முக்கியமான்ற" மாரி கேட்குறாங்க. "இல்லப்பா ககன் அதெல்லாம் இல்ல. எனக்கு வந்து ஆசை என்னோட மருமக தான் எனக்கு ஆர்த்தி எடுக்கணும்னு" சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பூமி வந்து ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கப்புறமா நம்ப யாரு இந்து வந்து சொல்றாங்க, "அண்ணா பெரியம்மாவ நல்லபடியா பார்த்துக்கோங்க. நேர நேரத்துக்கு சாப்பாடு எல்லாமே குடுங்க. இனிமேட்டுக்கு பெரியம்மாவ தனியா விடாதீங்கன்னு" சொல்லிட்டு நெறைய அட்வைஸ் சொல்லிட்டு, நான் "சரிங்க அண்ணா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. அவங்கள விடுறதுக்காக நம்ப பூரியும், நம்ப சிவாவும் கிளம்புறாங்க. 2 பேரும் தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரதா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாரதாக்கு அந்த கேமரா கிடைச்சிச்சா பூமிக்கு? பூமி அத பார்த்தாளாங்கிற ஒரு டென்ஷன்ல அதுக்கப்புறமா ககனுக்கு தெரியாம, "அம்மாடி பூமி அந்த கேமராவ பார்த்தியாம்மா? கிடைச்சதா? அதில இருக்கிற வீடியோலாம் நீ பார்த்தியான்னு?" சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பூமி சொல்றாங்க, ரொம்ப சோகமா சொல்றாங்க, "அத்தை அத என் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அபூர்வா வந்து எடுத்துட்டா. அப்பயும் நான் விடல. அத நான் அவ கையிலேருந்து கைப்பத்தி நான் எங்க அப்பா கிட்ட அத போட்டு காட்டுனேன். ஆனா அப்பா கிட்ட போம்போது அதில எந்த ஒரு வீடியோவும் இல்ல. ரிப்பேர் ஆயிடுச்சு. அது வேற அவரு வந்து போட்டு உடைச்சுட்டாரு. நான் இப்ப கடையில ரிப்பேருக்கு குடுத்துருக்கேங்க அத்த" அப்படின்னு சொல்லி நம்ம பூமி சொல்றாங்க. நம்ம சாரதாவும், "கவலைப்படாதம்மா, கண்டிப்பா ஒரு நாள் அவ மாட்டுவா. நம்ப எல்லாருமே சந்தோஷமா இருப்போம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிங்க அத்த நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு" கீழ போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்துல "இரும்மா பூமி" அப்படின்னு சொல்லிட்டு கை புடிச்சு கேட்குறாங்க. "ஆமா நான் அந்த மாரி நெலைமையில இருக்கும்போது என்னை யார் யாரெல்லாம்மா வந்து பார்த்தாங்க? அந்த வீட்ல இருந்து பிந்து வந்தாளா? இந்து வந்தாங்க. இந்த மாரி எல்லாருமே வந்தாங்கன்னு" சொல்லி சுத்தி சுத்தி கேட்டுட்டு இருக்காங்க. "செர்ரி வந்தானா?" அப்படிலாம் கேட்குறாங்க. "அத்தை நீங்க யார கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. கேபி மாமா வந்தாங்களான்னு தானே கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப பூமி சொல்றாங்க. சாரதாவும் வெட்கப்பட்டுட்டு, "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. ஆ வந்தாரு. ஆனா என்ன, நம்ம மாமா கிட்ட மாட்டிக்கிட்டு நல்லா திட்டு வாங்கிட்டு போனாங்க அத்த. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி, அங்க என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே நம்ம பூமி வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க. சாரதா அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே கேபி ஃபோன் பண்ணிடுறாரு. "கரெக்ட்டா பார்த்தீங்களா? மாமா கரெக்ட்டா ஃபோன் பண்ணிட்டாரு. சரி, சரி நீங்க பேசுங்க. நான் போய் வெளிய நிக்கிறேன். யாருனா வராங்களான்னு பார்த்து சொல்றேன்னு" சொல்லிட்டு வெளிய போயிடுறாங்க. நம்ம கேபியும், சாரதாவும் ஃபோன்ல பேசிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ககன் வந்து அவங்க அம்மாக்காக டேப்லெட்டு, ஃப்ரூட்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டு மேல ஓடி ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம "ஐய்யயோ! மாமா வேற வராரே!" அப்படின்னு சொல்லிட்டு பூமி பார்த்துட்டு, "இத எப்படியாவது தடுத்தே ஆவணும். இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரமாவது பேசிக்கணுமே" அப்படின்னு சொல்லிட்டு, மாமா மாமா நில்லுங்க. என்ன பண்றீங்க இங்க? என்ன பண்றீங்கன்னு?" கேட்குறாங்க. "நான் எங்க அம்மாவ பார்க்கறதுக்காக வரேன். டேப்லெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெளிவிடு" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது. நான் தான் குடுப்பேன் அத்தைக்கு. நான் தான் குடுப்பேன் அத்தைக்குன்னு" சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது. நான் எங்க அம்மாக்கு நான் தான் குடுப்பேன்னு" சொல்லி 2 பேரும் சண்டை போட்டு ஸ்லிப் ஆயி 2 பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விழுந்துடுறாங்க கீழ.
விழுந்ததுக்கப்புறமா நம்ம பூமி வந்து அவங்க சட்டைய பிடிக்கிறதும், அவங்க தாடிய பிடிக்கிறதும், அதுக்கப்புறமா மாமா எல்லாமே வாங்கிட்டு வந்தீங்களே, முக்கியமான ஒண்ணு வாங்கிட்டு வரல. அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம ககனும் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேனே, ஃப்ரூட்ஸு, டேப்லெட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே தான் அம்மாக்காக நான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கனே. என்ன விட்டேன்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரூட்ஸையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, "இல்ல மாமா ஒண்ணு இருக்கு. நீங்க நல்லா யோசிங்க" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல சொல்லிர்றாங்க. ஐயோ! அத்தை சீக்கிரம் பேசி முடிங்க. உங்க பையன ரொம்ப நேரம்லாம் என்னால இந்த மாரி வச்சிருக்க முடியாது. மாட்டிக்காதீங்கன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிறாங்க. நம்ப கேபியும் பேசிட்டே தான் இருக்காங்க. விடுற மாரி இல்ல. அதுக்கப்புறமா நம்ம பூமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சில்மிஷம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ககன்ட்ட. "ஏய் என்னை விடு, என்னை விடுன்னு" சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடிர்றாரு. அதுக்கப்புறமா நம்ப பூமி வந்து நைட்டு வந்து நம்ம சாரதா ரூமுக்கு போயிட்டு ஜூஸ் குடுக்குறாங்க. குடுத்து முடிச்சதுக்கப்புறமா, அத்தை நான் இங்கேயே படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி பெட்ஷீட், தலகாணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. "ஏம்மா பூமி, ஏன் அங்க தூங்கலையா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்லைங்க அத்தை, எப்படியும் உங்க பையன் அவங்க ரூம்ல எனக்கு இடம் தரமாட்டாரு. நான் தனியா தான் படுக்கணும். அதுக்கு உங்க கூடயே நான் படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து சாரதா அம்மாட்ட சொல்றாங்க. "அது எப்படிம்மா? கல்யாணம் ஆகி நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, புருஷன் பொண்டாட்டினா 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தூங்கணும். நான் பார்த்துக்கிறேன். என் பையன்கிட்ட நான் சொல்றேங்கிற" மாரி சொல்றாங்க. அதுக்கு ககன கூப்பிட்டு, "ககன், பூமி வந்து உன் ரூம்ல தான்ப்பா தூங்குவா" அப்படின்னதுக்கு, "அம்மா அதெல்லாம் என்னால முடியாது. அவளுக்கு நான் தாலியும் கட்டல, ஒண்ணும் கட்டல. அவ என்னோட ஒய்ஃப் கிடையாது. அவ என் ரூம்ல தூங்கக்கூடாதும்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா, அவ தான் உன் பொண்டாட்டி. அவ உன் கையில தான் தாலி கட்டியிருக்கா. அவ உன் ரூம்ல தான் தூங்குவா" அப்படின்ற மாரி நம்ப சாரதா அம்மாவும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பூமிய கூட்டிட்டு போறாரு நம்ம ககன். போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ககன் வந்து போர்வையெல்லாம் கீழ வந்து விரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பூமி சொல்றாங்க, "மாமா எனக்காக நீங்க கீழலாம் ஒண்ணும் படுக்க வேணாம். என் கூடயே மேல படுத்துக்கோங்கன்னு" சொல்றாங்க. "ஆ வா வா. இது வந்து உனக்கு போட்ட படுக்க தான். எனக்கு கிடையாது. நீ தான் கீழ படுக்க போறன்னு" சொல்றாங்க. "ஆ என்ன சொல்றீங்க? நான் கீழ படுக்கணுமா? நான்லாம் கீழ படுக்க மாட்டேன். நான் உங்க கூட மேல தான் படுப்பேன்னு" சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது. நீ நிரூபிக்கிற வரையும் இங்க கீழ தான் படுக்கணுன்ற" மாரி நம்ம ககன் சொல்லிர்றாரு. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம நம்ம பூமியும் பால் குடுக்குறாங்க. பால் குடுத்துட்டு கீழ படுத்துக்கலான்னு பார்க்குறாங்க. அப்ப பால் "நீ இத எதுக்கு எடுத்துட்டு வர?" "ஆமாம்மா, நீங்க எப்பயுமே பால் குடிப்பீங்களே, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன்." "பொய் சொல்லாத, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? பொண்டாட்டின்ற உரிமைய காட்டுறியா? இதெல்லாம் இங்க வச்சுக்காதன்னு" சொல்லி நான் பால குடிச்சுட்டு கம்முனு படுத்துர்றாரு அவரும். பூமியும் கீழ படுத்துர்றாங்க. 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. "ச்சீ, நான் உன்ன பார்க்குறதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. "நாங்களும் உங்கள ஒண்ணும் பார்க்கறதுக்கு விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க 2 பேரும். 2 பேருமே பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரு வந்து தூக்கத்துல உருண்டு உருண்டு வந்து, நம்ம பூமி பக்கத்திலேயே வந்து விழுற மாரி கையெல்லாம் போட்டுட்டாரு. கை போட்டோனே பூமிக்கு கோவம் வந்தது. "மாமா, என் மேல எதுக்கு கை போடுறீங்க? கை எடுங்க ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஏஞ்சு உட்கார்றாங்க. அதுக்கு நம்ம ககன் சொல்றாங்க, "நீ தான் சொன்ன, நான் வந்து உனக்கு தாலி கட்டினேன். நான் தான் உன் புருஷன். நீ தானே சொன்ன. அப்புறம் எதுக்கு கை பட்டோனே கோவப்படுற?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, நான் தான் சொன்னேன். யாரும் இல்லன்னு சொன்னா. நீங்க தான் தாலி கட்டுனீங்க. அதுக்காண்டி இப்பவே இதெல்லாமா? அதெல்லாம் முடியாதுன்னு" சொல்லி இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பூமி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி சூர்யா வந்து நம்ப ரத்தனத்த போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. "உண்மைய சொல்லு. உன்னைய வந்து எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தோன்னு தெரியுமா? உன் கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. நீ வந்து குழந்தைங்கள கடத்தியிருக்க." இந்த மாரி எல்லாம் ஒவ்வொரு லிஸ்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து, "இதுக்காகலாம் நான் உன்ன ஒண்ணும் இங்க கூட்டிட்டு வரல. எங்க அண்ணன நீ தான் கொன்னிருக்க. ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நான் யாரையும் கொலை பண்ணல. எனக்கு யாரையும் தெரியாதுன்ற" மாரி ரத்னா சொல்றாங்க. "நீ இது சரிப்படாதுன்னு" சொல்லிட்டு கான்ஸ்டபிள கூப்பிட்டு அடி அடின்னு அடிக்க சொல்றாங்க. அப்பயும் ரத்னா வந்து உண்மைய ஒத்துக்கவே மாட்டேன்றா. நம்ம வந்து எஸ்பி சூர்யா வந்து சரத்சந்திராவுக்கு கால் பண்ணி, இந்த மாரி "நான் வந்து கொலையாளிய கண்டுபிடிச்சுட்டேன். எங்க அண்ணன கொன்ன அந்த ரத்னாங்கிறவள நான் கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கூடிய சீக்கிரமே உங்க ஒய்ஃப கொன்னது யாருன்னு அவ வாயிலருந்து நான் கண்டிப்பா சொல்ல வைப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்ற" மாரி நம்ம சரத்சந்திராட்டயும் சொல்றாங்க எஸ்பி சூர்யா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரத்னா வந்து உண்மைய சொல்லுவாளா? இல்ல பொய் சொல்லுவாளா? அபூர்வா மாட்டு விடுவாளா? இல்ல மத்தவங்க யாருன்னா கை கட்டிட்டு போவாளாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பூமியும் ககனும் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் போடுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.